எதுவும் பேசாத. இது என்னோட பிரச்சனை. உங்க பிரச்சனை தான், அது எனக்கு தெரியுது. ஆனா என்ன ஆனா? அது எது? இல்ல, உங்க வீட்டம்மா நீங்க சொல்ற பேச்சை கேட்குற ஆள் மாதிரி ஒன்றும் தெரியலையே. அது எனக்கு தெரியும். ம், தேவையில்லாம பேசி பல்பு வாங்கணுமா? ஏய், உனக்கு என்ன பிரச்சனை? இல்ல, உங்களுக்கு ஒரு அவமானம்னா அக்கா வருத்தப்படும்ல. ஏய், உன்னோட அக்கா நோக்காண்ட ஒன்றியும் பார்த்துக்க. முதல்ல அதுகிட்ட சொல்லி உன்னை வால் மாதிரி என் கூட அனுப்ப வேணாம்னு சொல்லணும். அதைத்தான் நானும் ரொம்ப நாளா அவங்க கிட்ட சொல்லுங்கிறேன். நான் சேவை பண்ண வந்தது அக்காவுக்கு தான், உங்களுக்கு ஒன்றும் இல்லை. யோ, அப்புறம் எதுக்கு என் முன்னாடியே வர? இல்ல, உங்க கூட அந்த பூசாரி தூக்கி உள்ள போட்டீங்களே அதான். ஏய், நான்லாம் தூக்கி உள்ள போடல, அவனா போயிட்டேன். ஏதோ ஒண்ணு, அந்த பூசாரி வர வரைக்கும் உங்களுக்கு நம்பிக்கையான ஒரு ஆள் வேணும்ல, அதனால தான் அக்கா என்ன அனுப்பியிருக்கிறாங்க. நீ நம்பிக்கையெல்லாம் கிடையாது, நல்ல கை. ஏதோ ஒரு கை. உங்க இம்சையை தாங்கின்னு நான் கூட இருக்கிறேன்ல. அது இருக்கட்டும், தேங்காய் வைக்கிற வேலைக்கு அவ்வளோ தேங்காவையும் பட்டு பட்டுன்னு போட்டு வச்சிட்டீங்க. யோ, கொண்ட. அது இல்லைங்க, இவ்வளோ தேங்காவையும் சாமி வாங்கிக்கின்னு உங்களுக்கு பெப்ப காட்டிச்சே. யோ, இங்க பாரு, நீ எனக்கு ஏதாவது உதவி பண்ண நினைச்சுட்டு வாயை திறக்காது. கடைசியா ஒன்று சொல்லிட்டா. என்ன? உங்க பொண்டாட்டி வருது. யோ, நீ கிளம்பியா? என்னத்துக்கு? யோ, சொன்னதே செய்யா. அசிங்கப்படுறது எனக்கு தெரியக்கூடாதுன்றீங்க. சரி, நீ அப்படியே வச்சுக்க, நீ முதல்ல கிளம்பு. தலை குனியுறதுன்னு ஆயிப்போச்சு. இந்த குருவி முன்னாடி குனியுறதுல அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனையா? யோ, போயாண்டுல ம், மூசை குடிச்சா. ரேவதி, ரேவதி, என்ன? ஒரு நிமிஷம் உங்கள்கிட்ட நான் பேசணும். உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவும் இல்ல. ஒரு நிமிஷம் ரேவதி, பேசணும். நீ உண்டா இருக்கேன்னு சொன்னாங்க. நான் கேள்விப்பட்ட உடனே உனக்கு நான் ஃபோன் பண்ணேன். நீ தான் எடுக்கல ரேவதி. அதுக்கு இல்லை ரேவதி, சந்தோஷமா இருந்துச்சு. கோயிலில் கூட 108 தேங்காயெல்லாம் வீட்டில் எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. அம்மாவுக்கு எல்லாம் கூட ரொம்ப சந்தோஷம். ஐயா என் கூட பேசுறது இல்லை, ஆனால் அவருக்கு இதில் ரொம்ப சந்தோஷம்தான். ஆனா எனக்கு இதுல சந்தோஷம் இல்ல. ரேவதி, என்ன இப்ப இருக்கிற நிலைமையில இதை யோசிச்சு சந்தோஷப்பட சொல்றியா? தப்புதா ரேவதி, உன் கோபம் எனக்கு புரியுது. ஆனால் இது சரியாயிரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்படியா? ஆனால் அது வந்து அவ்வளோ ஏமாளியா தெரியுதா என்ன பார்த்தா உனக்கு? அன்பா இருக்கிறதுக்கு பேரு ஏமாளித்தனம் இல்லையே. ஏமாளித்தனம் தான். யார்கிட்ட அன்பா இருக்கோங்கிறத பொறுத்துதான் அது ஏமாளித்தனமா இல்லையாங்கிறது நமக்கு தெரியும். ரேவதி, நீ பண்ண தப்புக்கு அன்னைக்கே உனக்கு தண்டனை கிடைச்சிருந்தா உனக்கு புத்தி வந்திருக்கும். ஆனா அப்ப ஐயோ பாவன்னு மன்னிச்சு உனக்கு ஒரு வாழ்க்கையை காட்டணும் பாரு, நீ இப்படி பண்ணணும் தான் நினைப்பேன். சாரி. என்ன என்ன நடிக்கிற? இது என் மேல நீ வச்சிருக்கிற அன்புனோ மரியாதைனோ நான் நினைப்பேன். நீ நினைச்சா நீதான்டா முட்டாள். என் வயித்துல வளர உன் பிள்ளைக்காக நாடகம் போடுறியா? என்ன, என்னை பத்தி எல்லாம் தெரிஞ்ச நீ எப்படி பேசலாமா?